Daily. Taste the Daily. கடந்த 1837ஆம் ஆண்டு பெண்களின் முன்னேற்றத்துக்காக தொடங்கப்பட்ட பள்ளி முன்பே அதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகளும் தற்போதைய மாணவிகளின் பெற்றோர்களும் பதாகைகளை ஏந்தியபடி சாலை மறியல் போராட்டத்துக்கு தள்ளப்பட்ட காட்சிகள் தான் இவை. சென்னை வேப்பேரியில் கடந்த 1837ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்ட பென்டிங் பெண்கள் மேல்நிலை பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் ஒரு காலகட்டத்தில் சுமார் 4000 மாணவிகள் வரை படித்து வந்துள்ளனர். ஆனால் தற்போது வெறும் 400 பேர் மட்டுமே படிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதற்கு காரணம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியன் உஷாராணி என்றே மாணவிகளின் பெற்றோர் புகார் கூறுகின்றனர். அரசு உதவி பெறும் பள்ளியாக செயல்பட்டு வந்த மாணவர்களுக்கான கட்டணம் வசூலிக்கப்படாது. இதனால் இப்பள்ளியை தனியார் மயமாக மாற்றி அதிக கட்டணம் வசூலிக்க நிர்வாகம் முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளி நிர்வாகத்தின் இந்த செயலுக்கு தலைமை ஆசிரியரும் உடந்தையாக செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. தலைமை ஆசிரியரின் செயல்களை கண்டு கொதிப்படைந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளின் பெற்றோர் பதாகைகளோடு பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 188 வருட பள்ளியை சூறையாடாதே, ஏழை பிள்ளைகளின் எதிர்காலத்தை பறிக்காதே, சுயநிதி பள்ளி வேண்டாம் என எழுதப்பட்ட பதாகைகளுடன் பள்ளியின் முன்பு திரண்டனர். நீண்ட நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட பள்ளி நிர்வாகம் முன்வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு தலைமை ஆசிரியரை கைது செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட சாலை மறியல் போராட்டம் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. பள்ளியை தனியார் மயமாக்கி கட்டண கொள்ளையில் ஈடுபடவே திட்டமிட்டு அரசு உதவி பெறும் பள்ளியின் மாணவர் சேர்க்கையை பள்ளி நிர்வாகம் குறைத்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இதற்கு அடித்தளமாக ஆசிரியர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி பள்ளியிலிருந்து வெளியேற்றும் செயலிலும் பள்ளி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக புகார் தெரிவித்தனர். பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கல்வியின் மூலமாய் வருவாய் ஈட்டுவதற்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து முழுக்க பிளான் பண்ணதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும். ஸ்ட்ரென்த்தை எப்படி குறைக்கிறது? டீச்சர்ஸ் எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லி பிள்ளைகளை கொஞ்சமா தெலுங்கு மீடியம் இருக்க பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல. இதனால தெலுங்கு மீடியத்துல 2 பேரோட குடும்பத்துல இருந்து ஒரு அப்பா, அந்த பிள்ளையோட அப்பா, அண்ணன் இவங்க எல்லாம் இறக்கப்பட்டிருக்காங்க. கேட்டு பாருங்க, இறந்திருக்கிறாங்க. ஏன்னா மன உளைச்சல். அவங்க எல்லாம் பணம் கட்டி முடிக்க பணம் கட்டி படிக்க முடியாத பிள்ளைகள் இங்க நார்மல் ஃபீஸ்ல 40,000 ரூபாய் பணம் கட்டி படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கல்லூரியில், அதாவது அரசியல் உதவி பெறும் பள்ளிகளின் கீழே படித்துக் கொண்டிருக்கும் மாணவிகளை கொஞ்சம் பணம் இருக்கும் மாணவிகளை செல்ஃப் பினான்ஸ்ல போட்டு கடந்த 6 வருடங்களாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். ஆசிரியர்களை திட்டமிட்டு பள்ளியிலிருந்து நீக்கும் செயலை பள்ளி நிர்வாகம் நிறுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவி தெரிவித்தார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்கூல்ல வந்து எய்டட்ல சீட்ஸ் ஃபில் பண்ணாம செல்ஃப் ஃபைனான்சிங்ல தான் வந்து மாணவர்களை பெருமளவு சேர்க்கறாங்க. எய்டட்ல வந்து கிட்டத்தட்ட 2500 மாணவர்கள் படிச்ச இந்த பள்ளியில இன்னைக்கு வந்து ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சு 500 இருக்கிறாங்க. இத கணக்கு காட்டி இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை, பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களை ஆல்ரெடி ஒரு 6 பேரை இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இப்பயும் வந்து மாணவர்கள் ரேஷியோ ரொம்ப குறைவா இருக்கு, இவ்வளவு ஆசிரியர்கள் இங்க தேவை கிடையாதுன்னு சொல்லி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 9 ஆசிரியர்களை வந்து வெளியேற்ற போறாங்க. இந்த புதன்கிழமை வெளியேற்ற போறதா சிஇஓ கையெழுத்து போட்ட ஒரு ஆணை என்பது வெளியிடப்பட்டிருக்கு. சோ நாங்க எதுக்காக எங்க மாணவர்கள் போராடுறோம்னு சொன்னா, எங்க ஆசிரியர்களை முதல்ல இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ண கூடாது. பள்ளி மாணவ சேர்க்கையின் போது தலைமை ஆசிரியர் அதிக அளவு கட்டணம் கேட்பதாகவும், எதிர்த்து கேள்வி கேட்டால் தங்களை மரியாதை குறைவாக நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். நான் 45,000 அங்க கொடுத்து படிக்க வைக்க முடியாதுன்னா நான் இங்க வந்து சேர்த்தேன். இங்க சேர்க்கும் போதே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன சொல்றாங்க, நீ வந்து 13,000 ரூபாய் கட்டணும், 18,000 ரூபாய் கட்டணும்னு சொன்னாங்க. சரி, நான் மீறி கட்ட தான் செஞ்சேன்.
கட்டினதுக்கு அப்புறம் என்னுடைய பெண் குழந்தை வந்து 10ஆவதுலேருந்து 11ஆவது போகுது. அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க, நல்ல மார்க் எடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் கேட்டதுனால, இல்லை ஃபஸ்ட்டு குரூப் உனக்கு கொடுக்க முடியாது, எஸ்எஃப்ல இருக்கவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு குரூப் கொடுக்க முடியும். அதாவது அதிகமாக எஸ்எஃப்ல நீ பணம் கட்டினா தான் நான் கொடுக்க முடியும், பணம் கட்டினா தான் நீ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. மாணவிகள் மற்றும் பெற்றோர் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு பென்டிங் பெண்கள் மேல்நிலை பள்ளியை அரசு உதவி பெறும் பள்ளியாகவே செயல்பட வைத்து பின்தங்கிய நிலையில் இருக்கும் மாணவிகளின் வாழ்வில் ஒளி ஏற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. Taste the Daily.